இன்னைக்கு ஒரு மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும்போது கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இன்னும் பாக்கி இருக்குது, அந்த கணக்கை தீர்க்காமல் விட மாட்டோம் அப்படின்னும் பேசுகிறாரு. இவங்க உயர் அரசியல் தளத்திலேயே இருக்கலாம், இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக 15 எம்எல்ஏக்களை விலைக்கு பேசுகிறாங்க, ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறாங்கன்னு அப்படியே இருந்தால் கூட திரும்ப அது தேர்தலை நோக்கி தான் போகுமே தவிர திரும்ப திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திரும்ப தேர்தல் வந்தால் விஜய்க்கு அந்த கிரவுண்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம சாதாரணமாக அரசியலை பார்க்குறவங்க கூட புரிஞ்சுக்கும் போது இப்போ திமுகவுக்கு அது தெரியும் இல்லை. அவர்களுக்கு இந்த ஆட்சி என்ன எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆட்சி தொடரணுன்ற எண்ணம் திமுகவுக்கு கிடையாது. கண்டிப்பாக ஒரு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்போம், அவங்க நிம்மதியாக இருக்க விட வேண்டாம். குறிப்பாக செந்தில் பாலாஜியை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, அதில் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவர் செந்தில் பாலாஜி கிட்ட தான் போகுது அப்படின்னா ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி 30 கோடி 35 கோடின்லாம் விலை பேசப்படும் போது இவங்க இப்படி ஈடுபட்டதுனால அவங்க மாற்றா ஒன்று பண்ணுறாங்க. இந்த பேச்சுக்கள் எல்லாம் ரெண்டு தரப்புமே தவிர்த்துறது நல்லது. அவர் அரசாங்கத்தை அப்படி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அப்படி நடத்த முடியாது இல்லை சார். அப்படி இது ஒரு திரைப்பட பாணியில் இந்த மாதிரியான ஒரு பரபரப்புலேயே சூடாகவே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லை. திமுக ரொம்ப ஸ்திரமாக இருக்குது, அதை இன்னும் அந்த கோட்டையை தகர்க்க முடியலை. ஆனால் எப்போவுமே அப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியும், எப்படி வேணாலும் இருக்கலாம். வெற்றி கோட்டை எட்டிட்டா போகிறோம் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு வந்துட்டாங்க. நள்ளிரவு முடிஞ்சு அடுத்த நாள் செய்தியாளர் சந்திப்பில் தினகரனோட காமராஜ் உட்காந்து விஜயை கடுமையாக விமர்சித்து பேசுறாரு. சரி, அடுத்த 2 நாள் திரும்ப மாறிட்டாரு. அப்போ அந்த ஒரு இரவு என்ன நடந்ததுன்னு அவரை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. காமராஜ் புகார் சொல்லுகிற வரை there is no cause of action. அடுத்த நாள் தினகரனுடைய அழுத்தத்தின் பேரில் அவர் நேற்று என்ன செஞ்சாரோ அதை மாற்றி சொன்னார். அவங்க பேசியிருக்கலாம், அவங்க வேணா பேரம் பேசுறது என்ன படமா இருக்கு நம்மகிட்ட, இல்லை ஏதாவது அவங்க கொடுத்தாங்க, இல்லை அவர் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு, இப்படி ஏதாவது இருக்காங்க. ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் இன்னொரு சின்னத்துல நின்று நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நானே பிரச்சாரம் பண்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்றது சட்டப்படி குற்றமல்ல. முதல்வரே பிரச்சாரம் பண்ணாலும் நீங்கள் வெல்லுவீங்களான்னு தெரியாது, அதை பார்க்க போகிறோம். இந்த இடைத்தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இசக்கி சுப்பையா நின்னா திருப்பி அவர் வருவாரா முதல்வர் பரப்புரை பண்ண பிறகும் அதெல்லாம் பார்க்கணும். சட்டமன்ற அந்த தொகுதி மக்கள் எவ்வளவு அவங்க மேலே வருத்தத்தோடு இருக்கார்கள் இல்லை அதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் இப்போ ஆளுநர்கிட்ட இவங்க ஒரு புகார் மனு RS பாரதி கொடுக்குறாரு. ஆளுநர் ஒன்றும் பண்ண மாட்டார். பொலிட்டிக்கலாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இணைப்பு நடந்திருக்கு, பல பேர் உற்சாகத்தோடு சேர்ந்துருக்காங்க. 3 முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்னு டெல்டாவிலேருந்து ஒரு பெரிய செட்டாக அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க. எதற்கு இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு அவப்பழி, ஒரு அவப்பேர் இருக்கு, ஒரு கரை இருக்கு. இவர்களெல்லாம் சேர்த்து நீங்கள் வடி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளரும் முன்னாள் ஐநா அதிகாரியுமான திரு கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். சார், தமிழக அரசியல் குதிரை பேரம் ஒட்டி ஒரு மிகப்பெரிய நகர்வுகள் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியான கைதுகள், இன்னைக்கு காலையிலும் ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. FIR வெளியில் வந்திருக்கு. அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் பெயரும் இருக்கு, அவர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு இருக்கு. செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற இன்னைக்கு காலைல டெவலப்மெண்ட். இன்னைக்கு ஒரு மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும்போது கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இன்னும் பாக்கி இருக்கு, அந்த கணக்கை தீர்க்காமல் விட மாட்டோம் அப்படின்னும் பேசுறாரு. இது எப்படி சார் எடுத்துக்கு? இல்லை, இது உயர் அரசியலுக்கும் நடைமுறை அரசியலுக்கும் இடையில் சிக்கி கொண்டிருக்கிறது இந்த புதிய ஆட்சி தாவேகா. அது ஒரு மாற்று அரசியலை நமக்கு பழக்கிறதுக்காக வந்திருக்குன்ட்டு முதல்ல சொன்னாங்க. அதை ஒரு பக்கம் பண்ணுற மாதிரி தெரியுது. பல அரசு அலுவலகங்களில் ரொம்ப அஞ்சுறாங்க தப்பு பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வருது. அது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது தொடரணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கிடையில் அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. அந்த மந்திர எண் 118 அதுக்கு மேலே அதை எட்டுறதுக்கு அவர்கள் சில வழிகளெல்லாம் கையாளுறாங்க. அதனால் அதிமுகவிலிருந்து போகிறவர்களை பார்க்குறோம். இது அதனுடைய தொடர்ச்சியாக தான், நீட்சியாக இந்த கரூரில் முன்னாடி நடந்த அந்த துக்க நிகழ்வு, அதுக்கு பிறகு இப்போது நமக்கு இவங்க இப்படி சொல்லியிருக்கிறது. அங்கே ஒரு கணக்கு இன்னும் இருக்குது, அதை நாங்கள் முடிக்கணும், அதை இன்னும் நாங்கள் முடிக்கலை அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கிறாங்க என்ன கணக்குன்றது. அந்த நிகழ்வுக்கு அவர் தான் காரணம்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. அதனால் அதை சொல்கிறாங்களோ எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க உயர் அரசியல் தளத்திலேயே இருக்கலாம், இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் இவங்க பின்னாடி இருக்காங்க.
இவங்க சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றினா போகிறோம். சார், ஆனால் இதில் இன்னொரு என்னென்னா, இப்போது திமுக 15 எம்எல்ஏக்களை விலைக்கு பேசுகிறாங்க, ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறாங்கன்னு அப்படியே இருந்தால் கூட திரும்ப அது தேர்தலை நோக்கி தான் போகுமே தவிர திரும்ப திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திரும்ப தேர்தல் வந்தால் விஜய்க்கு அந்த கிரவுண்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம சாதாரணமாக அரசியலை பார்க்குறவங்க கூட புரிஞ்சுக்கும் போது இப்போ திமுகவுக்கு அது தெரியும் இல்லை, அவங்க அதை அவங்க ஏன் அதை கவிழ்க்க ட்ரை பண்ணல? அது நல்ல கேள்வி. அதற்கான காரணம் எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை ஒரு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்போம், அவங்கள நிம்மதியா இருக்க விட வேண்டாம் அப்படின்ற காரணமா இருக்கலாம். இது உண்மையா இருக்கும் பட்சத்துல இந்த அதாவது இந்த குற்றச்சாட்டுகள், இந்த முதல் தகவல் அறிக்கை, இது முழுக்க வந்து அவங்கள குற்றவாளின்னு நிரூபணம் பண்றது கிடையாது. இது தொடக்கம், போக போக தான் தெரியும் நமக்கு. அதனால இருக்கலாம் அவர்களுக்கு வந்து இந்த ஆட்சி இது என்ன எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆட்சி தொடரணுன்ற எண்ணம் திமுகவுக்கு கிடையாது. கண்டிப்பா இன்னைக்கு விழணும், முடிஞ்சா நேற்றே விழுந்திருக்கணும், கவிழ்ந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் அவர்கள். அதுதான் ஒரு சரியான எதிர்க்கட்சியும் கூட. உங்களுக்கு வேண்டாதவர்கள் ஆட்சி பண்ணும் பொழுது அந்த ஆட்சி தொடரக்கூடாது, அவர்கள் நீடிச்சிருக்க கூடாது, அவங்க நிலைச்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப இயல்பானது. ஆனால் அதை வந்து நீங்க சரியான முறையில் பண்ணணும். இந்த மாதிரி அவங்க தவேகா வந்து குதிரை பேரம் நடத்துவதாக இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதில் ஒரு உண்மை இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. என்ன அப்போ இவங்க இப்படி செய்யறதா இவங்க சொல்றது, தவேகா சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வழிகளைத்தானே நம்ம கையாளுற மாதிரி இருக்கு. அதனால நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமானது. இதற்கு பிறகு என்ன இருக்கு திமுகவுக்கு அப்படின்னா, பெருசா நாளைக்கு தேர்தல் வருமானால் அவர்கள் திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவார்கள்னு நான் நினைக்கல. கண்டிப்பா. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பிடிக்காதவர்கள் ஆட்சி பண்ணுகிறார்கள், நம்மளை இறக்குனவங்க ஆட்சி பண்றாங்க, அவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனா இப்போ இதுல குறிப்பா செந்தில் பாலாஜியை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. அதில் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டே அவர் செந்தில் பாலாஜி கிட்ட தான் போகுது அப்படின்னா, ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி 30 கோடி 35 கோடின்லாம் விலை பேசப்படும் போது, அப்போது இது அவருக்காக இவர் டார்கெட் பண்ணணும், அதுக்கு இவங்களெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க இருக்கலாம் அப்படின்னு. அப்படியே இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஏன்னா நேற்று என்ஆர் இளங்கோ செய்தியாளர் சந்திக்கும் போது இவங்களை அரெஸ்ட் பண்ணி எங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியல. திமுகவினுடைய பார்வை, அந்த பார்வை வந்து அந்த பார்வை உண்மையா இல்லையான்றது நமக்கு தயாரில் தான் தெரிய வரும். அதனால அவங்க நினைக்கிறது ஒருவேளை சரியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நமக்கு இப்ப தெரியாது, நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்கள், இந்த மாதிரி இவங்க குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க, இவங்க இப்படி ஈடுபட்டதுனால அவங்க மாற்றா ஒண்ணு பண்றாங்க, இந்த பேச்சுக்கள் எல்லாம் ரெண்டு தரப்புமே தவிர்த்துறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இப்போ அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவருடைய வீடியோ அதை வந்து அட்டாச் பண்றாங்க திமுக. வைகோ அவர்கள் பேசின அந்த வீடியோ கிளிப், வைகோ என்ன பேசினாரு, முதலமைச்சரே குதிரை பேரத்தில் ஈடுபடுறாருன்னு ஒரு ஃபைலை இது பண்ணி ஆளுநர் கிட்ட அவங்க நேற்று சப்மிட் பண்ணுறாங்க. உடனடியாக இந்த கைது படலங்கள் தொடங்குது. அப்படிங்கும்போது நாங்கள் மட்டும் பண்ணலை, இவங்களும் தான் பண்ணுறாங்க. ஸோ இதை டைவர்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறது தான் வேலையாக இருக்குது. அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான். அதாவது நடைமுறை அரசியலில் உங்களுக்கு நான் பதில் சொல்லணும். நீங்கள் என்னென்ன கருவிகளை பயன்படுத்துகிறீங்களோ அதே கருவிகளை நானும் பயன்படுத்தணும். இப்போ ஆட்சியில் நாங்கள் இருக்கோம், சில ஊடக எங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த சில ஊடகவியலாளர்களை நீங்கள் உள்ள தள்ளினீங்க, அதே மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் வந்து இது ஆட்சிக்கு வந்துட்டாலே ஒரு வித்தியாசமான ஒரு போக்கும், ஆட்சிக்கு முன்னாடி ஒரு போக்கும் இருக்க மாதிரி இருக்கு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க இந்த ஆட்சி மேல. இந்த ஆட்சி வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வந்து ஒரு தினசரி வாழ்க்கையில் லஞ்சம் வந்து நிறைய குறைஞ்சிரும். ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை ஒரு இன்பமாக இருக்கும், துன்பமாக இருக்காது குறைஞ்சபட்சம். ஓகே, அந்த அளவுக்கு இவங்க மாற்றிடுவாங்க. எல்லா இடத்துலையும் லஞ்சத்தை கடைய முடியாது, அது இருக்கும். ஆனால் அரசு அலுவலகங்கள் நீக்கமறை இப்போ நிறைஞ்சிருக்கு, அந்த நிலைமை இருக்காது. பள்ளிக்கு வந்து ஒரு உரிமம் வாங்குறது, புதுப்பிக்கிறது, இதிலெல்லாம் வந்து பணம் வாங்காத பண்ணுறது, மற்ற நியமனங்களில் பணம் வாங்காத பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதா சில பேர் தகவல் சொல்கிறாங்க. அதனால் இதையே அவர்கள் அதிகமாக பண்ணலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களை மாதிரி என்ன மாதிரி இப்படி நினைப்பாங்களான்னு தெரியல. அவங்க என்ன நினைப்பாங்க, அது ஒரு உயர் அரசியல், அது ஒரு பக்கம். நடைமுறை அரசியலுக்கு நாம் தினசரி சுட சுட ஒரு பதில் கொடுக்கணும். இது வந்து திரைப்படம் மாதிரி, ஒரு த்ரில்லர் மாதிரி, வில்லன்
ஒரு நகர்வு எடுத்தா நாம ஒரு நகர்வு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நீங்க அவர் அரசாங்கத்தை அப்படி டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அப்படி நடத்த முடியாது இல்ல சார். அப்படி இது நம்ம ஒரு திரைப்பட பாணியில இந்த மாதிரியான ஒரு பரபரப்புலயே சூடாவே வச்சுட்டு இருக்க முடியாது இல்ல. தமிழ்நாடு ஒரு விதமா பதட்டத்துல இருக்குன்னு மக்கள் உணர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. 50 நாள் வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி தானே இருந்துச்சு. ஆட்சிக்கு வந்ததும் ஒரு த்ரில்லர் மாதிரி தான். அதான் தமிழகமே ஒரு மாதிரி மக்களே ஒரு மாதிரி ஏதோ நடந்துட்டே இருக்கு போல இருக்கே, ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்க மாதிரியான ஒரு இடத்துல தான். மேற்கு வங்கத்துல இருந்து நீங்க மற்ற இடங்கள்ல கேரளா ஏதோ தப்பிச்சிருச்சு. மேற்கு வங்கத்துல நடப்பதும் ஆம் ஆத்மியில் நடப்பதும் இங்க நடப்பதை நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து அங்க வந்து அவங்க 3ல் 2 பங்கு இருக்கிறதுனால அவங்க எதுவும் அவங்க பதவி விலகி அங்க போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே புது காரணங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த கட்சி வந்து இந்த மாதிரி திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதனால நாங்கள் அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். அன்னைக்கே வந்திருக்கணும். எப்போ அந்த பேச்சு வந்துச்சோ அன்னைக்கே நீங்க வெளியே வந்திருந்தீங்கன்னா நீங்க சொல்றத நம்பலாம். நீங்க வந்து உங்க டயத்தை எடுத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சுக்கிட்டு உங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 3ல் 2 பங்கு இல்லைன்னு உடனே வேற வழி இல்லாத இங்க வந்தீங்க, அப்புறம் திருப்பி அங்க போனீங்க, அப்புறம் அங்க இருந்து திருப்பி வந்துட்டீங்க. நீங்க வந்து இந்த காக்க கூட்டுல அந்த குஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா காக்க திருப்பி சேர்த்துக்காதுன்ட்டு ஒரு நம்பிக்கை. அது உண்மையான்னு தெரியாது. அது மாதிரி நீங்க வெளியே போயிட்டு உள்ள வந்தீங்க. சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக நீங்க இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்க தகுதி நீக்க கடிதத்தை கொடுத்தாங்க. அதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் நீங்க இந்த பக்கம் வந்த உடனே. ஆனா அவ்வளவுதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பழைய இடத்தை அவங்க தரல. அதனால உங்களுக்கு இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு திருப்பி இன்னொரு முடிவு எடுக்கிறீங்க. அதனால மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அவங்களை கலந்துக்காத உங்களுக்கு வாக்களிச்ச அத்தனை பேருடைய அவர்களுடைய கட்டளையை நீங்கள் தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். என்ன நான் பதவி விலகிடுறீங்க. பதவி விலகல் தடுப்பு சட்டம் மட்டும் இல்லைன்னா, கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இல்லைன்னா நீங்க விலகிருப்பீங்களான்னு தெரியாது இல்லையா? இது இவர்கள் சொல்வது. இன்னும் திமுக வந்து ரொம்ப ஸ்திரமா இருக்கு. அதை வந்து இன்னும் அந்த கோட்டையை தகர்க்க முடியல. ஆனால் எப்பவுமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். அதுக்கும் ஒரு துன்பம் வரலாம். அது மாதிரி வந்திருக்கு முன்னாடி. திமுக கோட்டையிலிருந்து எம்ஜிஆர் இருந்த காலத்துல திமுகவிலிருந்து இந்த பக்கம் வந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இந்தியா முழுக்க பொது வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருக்கலாம், வெற்றி கோட்டை எட்டிட்டா போறோம் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு வந்துட்ட மாதிரி தெரியும். நேற்று நீங்க ஒரு விவாதத்தில் கலந்துக்கும் போது திரு ஆர்கே அவர்கள் வந்து கிளியரா ஒரு விஷயம், இங்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு, இதெல்லாம் ஸ்பெக்குலேஷனா இருக்கு. ஆனா காவல்துறை ஸ்பெக்குலேஷன் மேல அவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவ்வளவு ஆதாரங்கள் வெளிப்படையா பொதுவெளியில வீடியோக்களாகவும் டாக்குமெண்டாகவும் இருக்கும்போது இது மேல நடவடிக்கைகளே பெருசா இல்லை அப்படின்னு ஒரு பார்வையை. அதாவது காமராஜை பத்தி தான் பொதுவா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். காமராஜ் அந்த மாதிரி கடிதம் கொடுத்ததை நானும் நம்புறேன். அவரை இழுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் காமராஜே அவர்கள் பக்கம் இப்பவும் இருக்க வரைக்கும் நீங்க there is no cause of action நான் நினைக்கிறேன். ஓகே, சரிதானா? அவர் வந்து என்னை வந்து பலவந்தப்படுத்தி இந்த கையெழுத்தை வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலோ, அவர் ஏதேனும் சிக்கல் ஏற்படுத்தினாலுடைய அவர் வந்து அவருடைய சொந்த அவர் வந்து சுயநினைவோடு இருக்கும் பொழுது, அவருடைய மொத்த அறிவு ஆற்றலும் அவரோடவே இருக்கும் பொழுதே அவர் எடுத்த ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவிலிருந்து மாறுகிறார், திருப்பி இன்னொரு முடிவு அதே முடிவுக்கு வருகிறார். இதை எல்லாரும் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி பேசின 6 பேர் விலகிட்டாங்களே, அவங்களும் இதை தான் பண்ணியிருக்காங்க. இவர் பதவி விலகல, சட்டமன்ற உறுப்பினராக தொடர்றார். இவருடைய துன்பம் என்னன்னா, இவர் ஒரு கடிதத்துல கையெழுத்து வேற போட்டிருக்காரு, வீடியோவும் வந்துருச்சு. ஆமா, இவ்வளவுதான் செய்தி. மற்றபடி இதுல என்ன காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு? இதுல யாரை வந்து பலவந்தப்படுத்தி என்ன பண்ணிட்டா? இல்ல, அதுலதான் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த நள்ளிரவு சொன்னது எங்க எம்எல்ஏ காணோம்னு சொன்னார். காமராஜ் வந்து புகார் சொல்லுகிற வரை there is no cause of action. இல்ல, அதுதான் அந்த நள்ளிரவு முடிஞ்ச அடுத்த நாள் செய்தியாளர் சந்திப்புல தினகரனோட காமராஜ் உட்கார்ந்து விஜய கடுமையா விமர்சிச்சு பேசுறாரு. சரி, அடுத்த 2 நாள் திரும்ப மாறிட்டாருங்க போது அப்ப அந்த ஒரு இரவு என்ன நடந்ததுன்னு அவரை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அந்த புகாருக்கு, தினகரன் கொடுத்த புகாருக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை இருக்கு. தினகரன் கொடுத்த புகார் இது வந்து ஒரு அரசியல் கட்சி. இந்த கட்சியில அவருடைய ஆதரவோடு அவர் ஒரு நிற்பதற்கு இடம் தருகிறார். வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம், அப்படித்தான் அவர் நினைப்பார் இப்போ. ஆனா அவர் கொடுத்தார். அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் இல்லையா காமராஜ், அதனால அவர் கொடுக்கிறார்.
அவர் வெற்றி பெற்று வருகிறார், மாவட்ட செயலாளர். அதனால கொடுக்குறார், வரார். அவர் வந்த பிறகு அவர் சில முடிவுகளை எடுக்கிறார். அவர் தனக்கு கட்சியை விட தன்னுடைய நலனை முன்னிறுத்தி சில முடிவுகளை எடுக்கிறார். அந்த முடிவுகளை எடுக்கும்போது அவருடைய கட்சியினுடைய தலைவருடைய பார்வையிலிருந்தும் காவலிலிருந்தும் வெளியே போயிடுறார். இதே தினகரன் சொன்னார், நான் அவருக்கு தொலைபேசியில கூப்பிட்டேன், அவர் இல்லை, அவரை என்னால் பிடிக்க முடியலன்ட்டு இதே தினகரன் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். யாரும் அவரை பிணை கைதியா வச்சிடல. இது காமராஜே சொந்தமாக எடுத்த முடிவு. அடுத்த நாள் தினகரனுடைய அழுத்தத்தின் பேரில் அவர் நேற்று என்ன செஞ்சாரோ அதை மாற்றி சொன்னார். ஓகே, ஆமா, நெக்ஸ்ட் டே. ஆமா ஆமா, இல்ல திரும்ப அடுத்த நாள் பேரவையில அவர் திருப்பி மீண்டும் அவருடைய சுய ஆற்றலையும் நினைவையும் பெற்று அவர் சொந்தமாக இயங்கினார். அவர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ன்றதுனால அவருக்கு கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. அதனால இங்க என்ன காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இதுல என்ன விசாரிக்க வேண்டி இருக்கு? எனக்கு தெளிவா தெரியுது, இதுக்கு மேல என்ன விசாரணை வேண்டி? முதல் நாள் அங்க என்ன அவங்க கேக்குறாங்கன்னா, முதல் நாள் கையெழுத்து போட்டு ஒரு வீடியோ அது அவருடைய சொந்தமா எடுத்த முடியாது. ஆனா அது யாருகிட்ட கேட்கணும்? யாரு ஆதரவு, அந்த கட்சியோட தலைவர் கிட்ட தான் நீங்க முறையா ஆதரவு கேட்கணுங்கும் போது உண்மை அவங்க அப்படி கேட்கல. அப்ப நீங்க அவர்கிட்ட நேரடியா போறீங்க, எம்எல்ஏ கிட்ட நேரடியா போய் ஆதரவு கேக்குறீங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பேரம் பேசப்பட்டிருக்குமான்னு. கண்டிப்பா கண்டிப்பா, அதனால தான் சொல்றேன். அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட்க்கு நிறைய பாசிபிள் இருக்கிற ஏரியாவா இருக்கு. பட் காமராஜ் புகார் சொல்லுகிற வரை there is no cause of action. இன்னைக்கு 3 பேர் இருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து காமராஜ் இப்படி போயிருந்தாருன்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு அவர் கதை. அவரை தினகரன் கட்சி தாவல் தடை சட்டம் தினகரனுக்கு உதவியாக இருக்கும். 3 பேர் இருந்து 2 பேர் அப்படி ஒரு முடிவு எடுத்தா கூட அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் நிலைமை. அதனால இதில் காமராஜர் மாரல் கிரவுண்ட்ல தான் இதை பேச முடியும். லீகலா என்ன இருக்கு இதுல நீங்க சொல்லுங்க. அவங்க பேசிருக்கலாம், அவங்க என்ன பேரம் பேசுறது என்ன படமா இருக்கு நம்மகிட்ட, இல்ல ஏதாவது அவங்க கொடுத்தாங்க, இல்ல அவர் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு, இப்படி ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல. கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக ஒருவர் செயல்படுகிறார், எதிர்கட்சி டிக்கெட்ல நின்று வென்றவர், அவர் இந்த பக்கம் வரார் அப்படின்னா நீங்களும் நானும் என்ன நினைப்போம்? கண்டிப்பாக அவர் எதுக்கு வராரு? ஏதாவது அவருக்கு ஒரு நல்லது ஏதோ நடக்க போகுது, அதனால அவர் வராரு. ஏன்னா கட்சி தலைவரையும் விட்டுடுறார், கட்சியை விட்டுடுறார். இவரை தவிர வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம் அந்த டிக்கெட்டை, இவர் கொடுத்துருக்கார். அதெல்லாம் அந்த நம்பிக்கையெல்லாம் அவர் சிதைத்து விட்டு சுயமாக ஒரு முடிவெடுத்து வெளியே வரார் அப்படின்னா அவருக்கு ஏதோ அதுல ஆதாயம் இருக்குன்னு தான் நானும் நினைப்பேன். ஆனால் அதை நீங்க நிரூபணம் செய்கிற வரை எப்படி அந்த கடிதத்தை எடுத்துட்டு வந்து அவர் காட்டினாரோ தினகரன், அது மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள நடந்த பரிவர்த்தனைகளுடைய ஒலிநாடாவோ அல்லது காணொலியோ அது இருந்தா தானே நம்ம இதுவும் சொல்ல முடியும். அப்பத்தானே விசாரணை. அது வரைக்கும் அவரா விருப்பப்பட்டு காமராஜ் நான் ஒரு 2 வருஷம் சட்டம் தொழில் பண்ணேன். இது ஒரு 35-36 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஞாபகத்துல சொல்றேன். அதனால எனக்கு ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அ காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதாவது அதாவது நான் இந்த இடத்துல இருந்து ஒரு பொருளை உங்க வீட்டில் நான் களவாடிட்டேன்னா அந்த பொருள் இல்லை, நான் அந்த தெருவில் அந்த நேரத்தில் இருந்தேன்றதை யாரோ பார்த்துருக்காங்க. தெர் இஸ் அ காஸ் ஆஃப் ஆக்ஷன். இங்க அப்படி எதுவுமே இல்லை. அந்த பொருள் அடுத்த அறையில உங்களுடைய வீட்லயே இருக்கு, என்ன காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு? நான் இங்க தான் வச்சேன், அந்த அறைக்கு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுல என்ன காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு? நானே கூட எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கலாம். நான் களவாட எடுத்து கொண்டு போய் அங்க வச்சுட்டு களவாட முடியலன்னு நான் போயிடுறேன். பட் தேர் இஸ் நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன். பட் வைகோவோட ரெஸ்பெக்ட் தான் பண்ணியிருக்கேன் நான். பட் வைகோவோட ஸ்பீச் எடுத்துக்கிட்டா சார், அது வைகோவுடைய கூற்று. முதல்வர் சொன்னா தான் நம்ம எடுத்துக்கணும். முதல்வரை கோடிட்டு அவர் சொல்றாரு. அது மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. 2 பேர் பேசுறாங்க. அவர் தெளிவா சொல்றாரு, முதலமைச்சர் சொன்னதா சொல்றாரு. அதுக்கப்புறம் பேபி மாத்தினாரு அவர் பேசுனத. 3வது ஆள் அவரு பேபி முதல்ல மாத்தினாரு, அப்புறம் திருமாவளவன் உண்மையை சொல்லிட்டு மாத்தினாரு, வைகோவும் அடுத்த நாள் மாத்திட்டார். சோ அதனால அந்த ஸ்டேட்மென்ட்க்கு பெருசா வேல்யூ இல்ல. பேபி திருமாவோட நீங்க சேர்த்துடணும் அவரை. அந்த ஸ்டேட்மென்ட்க்கு பெருசா வேல்யூ இல்ல. நான் அப்படி சொல்லல. அப்படி அவர் சொன்னதுல உண்மை இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி பேபி சொன்னதுல உண்மை இருக்கும்? ஏன்னா அவங்க எம்எல்ஏக்களும் அதை சொல்றாங்க, ராஜினாமா என்ன பண்ண சொன்னாங்க. 2 எம்எல்ஏக்களும் அவங்க சொல்றதுல நான் இன்னைக்கு அவங்க சொல்றதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர்கள் மதிமுகவோடவே இருந்துட்டு மதிமுக தலைவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அதை சொன்னாங்கன்னா அதுல நம்பகத்தன்மை இருக்கும். அவர்கள் 2 பேரும் வேற ஒரு பாதையை முடிவு பண்ணிட்டாங்க, அதை நியாயப்படுத்தணும். அதனால அவர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, அவங்கள விட்டுருவோம். வைகோ சொன்னதுல உண்மை இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன, அவருடைய வயது காரணமாக அவர் அதை வெளியில ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு. ஆமா, அது சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்ப கூட காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன இருக்கு?
சொல்லுங்க. இல்ல நீங்க இன்னொரு கட்சி இல்ல, இல்ல, எம்எல்ஏவை நீங்க ரெண்டு வைகோவே ராஜினாமா பண்ணுன்னு சொல்ல முடியாது, அதுக்கே அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா முதலமைச்சர் இன்னொரு சின்னத்துல நின்னு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நானே ஒரு பிரச்சாரம் சட்டமன்ற பண்றேன்னு உறுப்பினர் சொல்லும்போது ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்றது வந்து சட்டப்படி குற்றம் அல்ல. எந்த சட்டம் சொல்லுது அப்படி சொல்லக்கூடாது? கரெக்ட், ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றது தப்பு இல்ல. நான் நிக்க வச்சு திரும்ப ஜெயிக்க வைக்கிறேன் அதுல அப்படின்னு என்ன தப்பு சொல்றது எங்க இருக்கு? அப்ப அதுதான் வைகோ சொல்றாரு இல்ல. அறத்தின் பால் வேணா நீங்க தப்பு சொல்லலாமே தவிர எந்த சட்டம் உடைஞ்சிருக்கீங்க சார்? வைகோ சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு தரப்புல சொல்றாங்கன்னா விசாரணைக்கு உட்படுத்தினாதானே தெரியும். நம்ம முன்முடிவுக்கே வந்துற மாதிரி போக முடியும். முதல்வர் வந்து உங்களை, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் சொல்றாரு நீங்க விலகுங்க, திருப்பி நீங்க நில்லுங்க, நானே வந்து உங்களுக்காக பரப்புரை செஞ்சு உங்களை வெற்றி பெற வைக்கிறேன்ட்டு. இதுல எங்க சட்டத்துக்கு என்ன இடைஞ்சல்? இல்ல, நான் நிக்கிறேன், நான் விலகணும்னு நீங்க என்ன சொல்றீங்க, திரும்ப நானே உங்களை நிக்க வைக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குது இல்ல, தாவேகா மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்குது. ஒரு எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு வரேன்னா நீங்க ஏதோ எனக்கு செய்ய போறீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப அங்க ஒரு டீலிங் நடந்திருக்குல்ல, அப்ப அதுதானே பேரமா எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணுமே நடக்காத இருந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து ஆளும் கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க இருக்கணும்ன்ற ஆசை வந்திருக்கலாம். நீங்க சட்டையை மாத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இப்ப இருக்கீங்க, இதை விட்டுட்டு திருப்பி வரீங்க, இது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? இது நீங்க திருப்பி வெல்வீங்களான்னு தெரியாது. முதல்வரே வந்து பிரச்சாரம் பண்ணாலும் நீங்க வெல்வீங்களான்னு தெரியாது. அதை பார்க்க போறோம் இந்த இடைத்தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இசக்கி சுப்பையா நின்னா திருப்பி அவர் வருவாரா, முதல்வர் பரப்புரை பண்ண பிறகும் அதெல்லாம் பார்க்கணும். சட்டமன்ற அந்த தொகுதி மக்கள் எவ்வளவு அவங்க மேல வருத்தத்தோடு இருக்கார்கள் இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால அங்க என்ன ஆதாயம் இருக்கு? இருக்கிறதே இழந்துட்டு தானே நீங்க வந்து, இது பெரிய ரிஸ்க் இல்லையா? சட்டப்படி அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா அப்போ என்ன காரணம் சார்? ஏன் அந்த ரிஸ்க் எடுத்துட்டு வராங்க? அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா விஜய் அவர்களே சொன்ன மாதிரி அவ்வளவு செலவு பண்ணி நீங்க ஜெயிக்கிறீங்க. இல்ல கௌதம், சட்டத்துல இடம் இல்ல. நீங்க உங்க யூகங்களுக்கெல்லாம் சட்டம் வந்து இடம் தராது. நீங்க வந்து சட்டம் வந்து இவர் கொலை செய்ய இவருக்கு மனசுல இவர் எண்ணம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, திருப்பி திருப்பி சொல்றீங்க. அவர் வந்து கொலை செய்ய முற்படும் வரை சட்டத்திற்கு அங்க வேலை இல்லை. இப்போ ஆளுநர் கிட்ட இவங்க ஒரு புகார் மனு ஆர்எஸ் பாரதி கொடுக்குறாரு. ஆளுநர் ஒண்ணும் பண்ண மாட்டார், பண்ண மாட்டார், கண்டிப்பா பண்ண மாட்டார். அது மேல முகாந்திரமே இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு விசாரணை கமிஷன் எதுக்கு அவர் எதுக்கு விசாரணை, என்ன விசாரணை பண்ணணும்? குதிரை பேர நடக்குதான் செக் பண்ணணும். ஏன்னா எம்எல்ஏக்கள் தொடர் ராஜினாமா பண்றாங்க. பண்ணட்டும். அப்ப என்ன நடக்குது? பண்றது தப்பு இல்லன்னு அந்த அரசுடைய தலைவரா இருக்கிறவர் செக் பண்ண மாட்டாரா? எதுக்கு? அவங்க விருப்பம். அவங்க இவரை கேட்டுட்டா நின்னாங்க, இவரை கேட்டுட்டு வந்து விலகிறதுக்கு சட்டப்படி அங்க இடம் இல்லைன்ற நான். நீங்க சொல்றதெல்லாம் அறம் சார்ந்த அரசியல் சொல்கிறீர்கள், அதுல நான் ஒத்துக்கிறேன். இப்படி இவர்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முழுமையா ஒத்துக்கிறேன். தாவேகாவுக்கு இந்த வேலையே வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். என்ன ஆனால் சட்டத்திற்கு அங்கு ஒரு இடமும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆதாரம் வேணும் சட்டத்துக்கு. ஆமா, நீங்க சொல்லுங்க. நரசிம்மராவ் வந்து ஒரு சிறுபான்மை அரசு நடத்தினார். அவர் 50 லட்சமோ என்னமோ அப்பெல்லாம் அவ்வளவுதான் பேரம் பண்ணி அதுக்கு கொடுத்தாரு. அது வந்து டேப்போ ஏதோ வந்துருச்சு. அவருக்கு 5 வருஷம் முடிச்சுட்டு தான் போனார் பிரதமரா. அதனால அது மாதிரி சொல்லுங்க, காட்டுங்க. எப்படி கையெழுத்து காட்டினீங்களோ காமராஜ்ல, அது மாதிரி காட்டினா தான் அப்பதான் சட்டத்துக்கு வேலை. அப்பதான் ஆளுநர் அதை கிடப்பில் போட்டுருவார். இதை பெருசா அதுக்கு ஒன்றும் ஆளுநர் கண்டிப்பா கிடப்பில் போட்டுருவார். அவங்களுக்கு தேவைன்னா அதை எடுத்து பண்ணலாம். அது அப்படி அதான் அரசியல் ரீதியா போயிடும். 72ல் எம்ஜிஆர் 54 புகார்களை, ஊழல் புகார்களை கலைஞர் கருணாநிதி மீதும் அவருடைய அமைச்சரவை மீதும் அவருடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் மீதும் கொடுத்தார். அதை 76ல் தான் வந்து இந்திரா காந்தி கையில் எடுத்தாங்க. 4 வருஷம் அது தூங்கிட்டு இருந்துச்சு. 73, 74, 75 3.5 வருஷம் தூங்கிச்சு. அதனால அந்த மாதிரி இதுவும் தூங்கும். இதுல என்ன இருக்கு? இதுல I still believe as a lawyer, as a former lawyer, there is no cause of action. ஓகே, இப்போ பொலிட்டிக்கலாக இன்னைக்கு ஒரு மிக இணைப்பு நடந்திருக்கு. பல பேர் உற்சாகத்தோட சேர்ந்திருக்காங்க. 3 முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்னு டெல்டாலேருந்து ஒரு பெரிய செட் ஆஃப் அதிமுகவில் வந்து சேர்ந்திருக்காங்க. இது தாவேகா இவ்வளவு அவசரமா இந்த வேலைகளை ஏன் இல்லை? இதெல்லாம் அவங்க பண்ணவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அவர்களுக்கு தேவையே இல்லை. இப்போ குட்கா விஜயபாஸ்கர் அந்த வழக்கை தாவேகாவும் சுமக்கணும்ல. கண்டிப்பா இவர்கள் சட்டம் அதனுடைய கடமையை செய்யும்ட்டு நிர்மல்குமார் அமைச்சர் சொல்றார். எதற்கு இவங்கெல்லாம் உங்களுக்கு? இவங்களுக்கு வந்து ஒரு அவப்பழி, ஒரு அவப்பேர் இருக்கு, ஒரு கரை இருக்கு. இவர்களெல்லாம் சேர்த்து நீங்க வந்து உங்க பின்னாடி மக்கள் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க வந்து எல்லா இது வரைக்கும் நாம படிச்ச, நாம பார்த்த எல்லா அரசியல் சூத்திரத்தையும் நீங்க பொடியாக்கிட்டு தவிடு பொடியாக்கிட்டு வந்துட்டீங்க.
எதற்கு இவங்கெல்லாம் அதை தக்க வைக்கிறதுக்காக இவங்க தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறாரு. இல்ல, அதுதான் நான் சொன்னேன். ஒருவேளை விஜயே இந்த ரிசல்ட் ஒன் டைம் தான், இதை தக்க வைக்கணும்னா நமக்கு கட்சி இன்னும் கீழே கிரவுண்ட்ல கொஞ்சம் வலுவா இருக்கணும்னு நினைக்கிறாரோ? இல்லை, அதுதான் நம்ம முன்னாடி இருந்து அந்த மொத்த பேச்சும் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் உங்களோட இருக்காங்க. நீங்க இதெல்லாம் தேவையில்லை. நீங்க இப்ப முன்னாடி நடத்தின அதே மந்திரஜாலத்தை, மாயத்தை நீங்க அடுத்த முறை நிகழ்த்தலாம். முடியும், திரும்ப அதே கரிஷ்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம். எப்படின்னா, நீங்க பெரிய தவறுகள் எதுவும் பண்ணக்கூடாது. மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், மக்களோட கூட இணைஞ்சிருக்கிறது, மக்களோட மக்களா இருக்கிறது. நீங்க வந்து திடீர்னு ஏதோ வானுலக தேவர்கள் மாதிரி ஆயிடாத. ஏன்னா முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் பொதுவாக ஆட்சிக்கு வந்தாலே உங்க தலை வந்து கனத்து போயிடும். அதான் அண்ணா சொன்னார், நான் தினசரி இந்த பதவியும் அதிகாரமும் என் தலைக்குள் போய்விடக்கூடாது என்று நான் வேண்டுகிறேன் அப்படின்ட்டு அண்ணா இதுல அமெரிக்காவில் சொன்னார். ஒரு சிஎம் ஆன பிறகு அது வரும் இயல்பு எல்லாருக்கும். ஒரு பெரிய வெற்றி வரும்பொழுது அந்த மிதப்பு வரும். அதெல்லாம் இல்லாமல் நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கரைப்படிந்தவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், வழக்கு நிலுவையில் இருப்பவர்கள், இந்த சுமைகளை எல்லாம் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிலுவையை அவர்கள் மட்டுமே சுமக்கணும், நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்து அல்ல, மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் சுமந்து களைவதற்கு. அதனால நீங்கள் மக்களை மட்டுமே உங்களுடைய கூட்டணியில வைத்திருங்க. விஜயகாந்த் சொன்ன மாதிரி மக்களோட என்னோட கூட்டணின்னு சொன்னார் இல்லையா, அதை மட்டும் வைங்க. மக்களோட இருங்க, மக்களை சந்தியுங்க. உங்களால செய்ய முடியாதது செய்ய முடியலன்னு சொல்லுங்க, செய்ய முடிஞ்சது செய்யுங்க. மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க. 5 வருஷத்துக்கு பிறகு இதே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு அலுத்து போகும். ஒரு திருமணத்தினுடைய ஒரு புது திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கமும் உறவும் பின்னாடி கடைசியில் ரொம்ப நாளைக்கு பிறகுதான் வேணா திருப்பி வரலாமே தவிர, பட் அது வந்து ஒரு புது மலர் வாசம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தேனிலவு வந்து திருமணம் ஆகாது. கண்டிப்பா திருமணம் தேனிலவு அல்ல, இது தேனிலவு. இது தேனிலவு திருப்பி வருமானு கேட்டா வராது. ஆனால் நீங்கள் மக்களிடம் ஒரு உறுதியான இடத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். அதற்கு இதெல்லாம் வழி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன மாதிரி நினைக்கிறவர்கள் அங்க இல்லை. இப்போ அது தொடர்ச்சியாக இவங்க எல்லாரும் சேர்க்கிற படலமும் நடக்குது. இப்போ இடைத்தேர்தலும் வர இருக்கு. சப்போஸ் விஜயபாஸ்கர் பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த தொகுதியில் அவர் தான் ஒரு பெரிய செல்வாக்காக இருக்காரு. 60,000 மேலே வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறார். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தாவேகா களத்தில் யோசிக்கிறது சரிதானே சார்? அந்த மாதிரி நம்ம தேர்தல் கணக்கெல்லாம் தாண்டி அதுதான். அதாவது நீங்கள் ஆட்சி அரசியல், பவர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி சங்கடமான முடிவுகளுக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. அதை எப்படி தாவேகா சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல எம்ஜிஆருக்கும் இதே சங்கடம் இருந்துச்சு. அவரும் இந்த மாதிரி அவரே குற்றம் சொன்ன பல பேரை எடுத்துக்கிட்டாரு. அவங்களெல்லாம் கொண்டு போய் பெரிய பெரிய இடங்கள்ல கொண்டு போய் வச்சாரு, அமைச்சர்களாக்குனாரு, எல்லாம் பண்ணார். அதனால இது வந்து நீங்க சில பேரை சேர்த்துக்க வேண்டாம். சில ரொம்ப, அதாவது ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, ஒரு பெரிய பொண்ணு இருக்கு. முதல்ல பெரிய பொண்ணை மட்டும் விட்டுடுவோம், சின்ன பொண்ணு வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து பரவாயில்ல, ஏதோ இருக்கு, எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு, அப்படி அந்த மாதிரி நீங்க பெரிய நிறைய ஒருத்தருக்கு அங்கே செல்வாக்கு இருக்குன்னா, நம்ம தமிழக மக்கள் இந்திய மக்களை புரிஞ்சிக்கவே முடியாது இல்லையா? அதாவது அவங்க எவ்வளவு குறை உள்ளவர்களாக இருந்தாலும் சில பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க, எவ்வளவு நிறைய உள்ளவர்களாக இருந்தாலும் சில பேரை அவர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. அது என்ன காரணம்ட்டு நமக்கு தெரியல. என்ன அதனால நீங்க அதிமுகவிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களை நீங்கள் சேர்த்துக்கொள்வது, 2ஆம் கட்ட தலைவர்களை சேர்த்துக்கொள்வது, மாவட்ட நிர்வாகிகளை சேர்த்துக்கொள்வது, அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இல்லை. உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். நீங்க சொன்ன மாதிரி கட்சி இல்லை, அதை தக்க வச்சுக்கணும். அது நம்ம ஒரு அமைப்பு உருவாக்கணும். அதெல்லாம் புரியுது. ஏன்னா தாவேகா சங்கமிக்கும் இடம்தான் அதிமுகன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இறுதியில் அதிமுகவை ஒரு புதிய அதிமுகவாக ஏற்கனவே உருவெடுத்து விட்டது தாவேகா. 2 அதிமுக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவை மேன்மைப்படுத்தி, இளமை புகுத்தி, புது ரத்தம் பாய்ச்சி புதிய உருவெடுத்திருக்கிறது தாவேகா. திமுக எதிர்ப்பு என்பது அப்போ எக்ஸிஸ்டண்டா இருக்கிற அதிமுகவும் திமுகவும் சேர்றதும் காலத்துல தவிர்க்க முடியாதுங்கிறீங்க? கண்டிப்பா நடக்கலாம்.
கண்டிப்பா நடக்கலாம். ரெண்டு பேரும் சேர்றது கூட நடக்கலாம், இல்லது ஒரு அளவுல ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொள்வது, அதெல்லாம் பத்தி யோசிக்கலாம். தேசிய அளவில் திரிணாமுலும் காங்கிரஸும் சேருமாங்களான்னு பேச்சு ஓடிட்டு இருக்கு. சரத்பவார் இறுதி கட்டத்தை எட்டிருச்சு காங்கிரஸோடைய சேர்றது என்சிபின்ற இடத்துக்கு நகரும் போது, அப்போ இதெல்லாம் காலத்தின் தேவையா, புதுசா ஒரு ட்ரெண்ட் மாறும்போது காலத்தின் தேவையா இருக்கும். உண்மைதான். இனி அதிமுக திமுக அரசியல் இருக்க போறது இல்லை, திமுக தாவேக்கான்னு இருக்க போதுன்னா அதிமுக ரெலவன்ஸ் இல்லைன்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த புது ஆளை எதிர்ப்போன்னு கூட யோசிக்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1909 பெரியார் அவருடைய சகோதரி மகள் அது வந்து ஒரு 9 வயதிலேயே கைம்பெண் ஆயிடுது. அந்த பெண்ணு 12 வயது ஆன உடனே, பெரிய பெண் ஆன உடனே அதற்கு அவர் ரகசியமாக ஒரு மறுமணம் செய்து வைத்து விடுகிறார். 1909. அது அதனால அவர் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அவரை அவருடைய வகுப்பிலிருந்து விலக்கி வைத்து விட்டார்கள், அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும், ஈரோட்டில். அது அப்போ செய்தி. இன்னைக்கு அந்த மாதிரி நடக்குமா? வாய்ப்பில்லை. 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி 72ல் 60 ஆண்டுகள்ன்றேன் 1972ல் எம்ஜிஆர் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒருத்தர் 2 பெரிய ஆளுமைகள் ஒரு கட்சியில் இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்த உடனே அவர் வெளியே வராரு. அவங்க 2 பேரும் இப்போ இல்லை. இப்போ என்ன பிரச்சனை இவங்க 2 பேருக்கும்? ஆளுமை. பெருந்தலைவர் காமராஜும் ராஜாஜியும் தொடக்கத்திலிருந்து 1971 வரைக்கும் அரசியல் எதிரிகள். அவங்க கலைஞர் கருணாநிதியை வீழ்த்துறதுக்கு ஒன்று சேர்றாங்க. 1969 74 வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் அவர்கள் 2 பேரும் அரசியல் எதிரிகள். 74 எம்ஜிஆரை வீழ்த்துறதுக்கு 2 பேரும் கரம் கோர்க்கிறார்கள். அந்த எம்ஜிஆர் இடத்தில் இப்போது வந்திருப்பது முதல்வர் விஜய். ஸோ அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க சார்? நிறைவாக இந்த கேள்வி, மக்கள் இந்த ஏன் இந்த மாதிரி விஜய் பண்றாரு? இப்போ விஜயபாஸ்கர் இன்னைக்கு கடுமையா விமர்சிக்கிற அறப்போர் கேட்குறாங்க, என்னங்க தொட்டவங்களையும் விட மாட்டோம், தொட்டவங்க சொன்னீங்க, சரியான கேள்வி. ஆனா இப்போ வந்து இவங்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியான கேள்வி. நீங்க இயல்பாவே நீங்க வழக்கு விசாரணை நடக்கும்னு சொன்னா கூட லஞ்ச ஒழிப்புத்துறை ஆளுங்கட்சியில இருக்காரு, இவர் நாளைக்கு எம்எல்ஏவா நிப்பாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க சார்? மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கிற அத்தனை கேள்வியும் ரொம்ப முறையான கேள்வி. எனக்கு இது ஒருவேளை சிபிஐல இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு அவர் தண்டிக்கப்பட்டா அந்த பழியையும் தாவேக்கா சுமக்கணும் இல்ல? அதாவது நீங்களே சொன்னீங்க, அதாவது அவர் வந்து அந்த இடத்துல ஒரு ஆளுமையா இருக்காரு. அந்த இடத்துல இவங்க கட்சி, இந்த ஆளும் கட்சி அந்த இடத்துல ஒரு பெரிய இடத்துல இல்லை. அதுக்கு இவர் வருவது துணை நிற்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து திமுக பண்ணதுதான். திமுக அமைச்சரவையில் 8 அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், அங்க பயிற்சி பெற்றவர்கள். அதனாலதான் அவங்க வந்து மற்ற எல்லாரையும் விட ரொம்ப நல்லா பணி செய்தார்கள். அவங்க என்ன பணி செஞ்சாங்கன்னு அதனால அதே மாதிரி அந்த எண்ணம் எனக்கு புரியுது. அதுல வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே உங்களுடைய கட்சி உள்ள உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், முதல்வர் வந்து அவங்களோட உட்கார்ந்து பேசி நமக்குள்ள ஒரு சின்ன அளவுகோல் வச்சுக்கணும். இது வந்து இது கண்டிப்பா இவங்களை சேர்த்துக்கவே மாட்டோம், இவங்களை வந்து நாம சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது நீங்க வச்சுக்கணும். ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் கண்டிப்பா வரும். இந்த பேச்சுக்களை அவங்க தவிர்க்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, கட்சி உள்ள வந்து 2 விதமான அரங்குகள், லாபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த உயர் அரசியல், மக்களோட நெருக்கமா இருக்கணும், மக்களை விட்டு விலகிடக்கூடாது, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அவங்களுக்கு ஏமாற்றம் வர மாதிரி நடந்துக்கூடாதுன்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவர்கள் ரொம்ப குறைவா இருப்பாங்கன்னு தோணுது. மற்றபடி இந்த புதிய வெள்ளத்தில் வந்து புதிதாக பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிற பலர், அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அவர்கள் வந்து சராசரி அரசியல், நடைமுறை அரசியல், அதிரடி அரசியல், an eye for an eye, a tooth for a tooth, நீ ஒரு அடி அடிச்சனா நான் ஒரு அடி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி திமுக எதிர்ப்பு அரசியலை இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் திமுக அரசியலை நம்ம நல்லா பண்ண முடியும், வீரியத்தோட பண்ண முடியும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. அவர்கள் கிட்ட இப்ப இந்த கட்சி இருக்கிற மாதிரி, அல்லது அவர்களுடைய போக்குக்கு முதல்வர் விஜய் தலை சாய்ப்பது போலதான். ஆனா இது தாவேகா கட்சி கட்டமைப்புக்கே சிக்கல் வராது. எல்லாத்துக்குமே புதுக்கோட்டையில இப்போ அமைச்சர் பர்வேஸ் இருக்காரு, அவர் தான் லோக்கல் மினிஸ்டர், அவர் தான் அங்க ஒரு செல்வாக்கோட இருந்தாரு, அவர் தான் தாவேகாவும் மாவட்ட செயலாளர் அவர் தான் வளர்க்குறாரு.
அவரை விட ஆளுமையா விஜயபாஸ்கர் அங்க போகும்போது அப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள உள்ளூர் சிக்கல் அதெல்லாம் நடக்கும். கரூர்ல ஏற்கனவே இவருக்காக சிறையில இருந்த மதிவாணன் இருக்காரு. இப்ப அங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் பிளேஸ் பண்றாங்க. கூப்பா கிருஷ்ணன், எங்க வெள்ளமண்டி நடராஜன் போறாரு. இப்படியான அங்க உள்ளுக்குள்ளேயே 2 பவர் சென்டரை வச்சுக்கிட்டே இருந்தா இதெல்லாம் அவங்க தாவேக்காவோட அந்த அமைப்பே செதஞ்சிராதா சார்? உண்மை இல்லை, தாவேக்காக்கு பெரிய அமைப்பு இல்லை. நீங்க சொல்றவர்கள்லாம் வந்து இவர்களெல்லாம், அதாவது பிப்ரவரி 2024 இந்த கட்சி தொடங்கப்படுது. அது ஒரு பெரிய அது வந்து 2.25 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் அதிகபட்சம். இந்த 2.5 வருஷத்துல ஒரு பெரிய அமைப்பும் இல்லை. அதில் நீங்க சொல்றவர்கள்லாம் வந்து அவங்க வந்து பெரிய நாடறிந்தவர்களும் இல்லை. அதனால ஒரு அளவுக்கு மேல இந்த சிக்கல்கள் வராது. இந்த புதிதாக வருபவர்கள் பெரிய ஆளுமைகள், அவங்க வர இடத்துல இருந்தே அவங்க ஆளுமையா வராங்க. அதுல பல பேர் வந்து இந்த இடத்த வந்து நிரப்பிடுவாங்க. அவங்க இந்த தொடக்கத்துல இருந்த பிப்ரவரி 2024 இருந்தவர்களை பின்னுக்கு தள்ளி விடுவார்கள். அதான் நடக்க போகுது. ஓகே, ஏன்னா அப்படித்தான் நடக்கும். ஆனால் அதனால உங்களுக்கு அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில என்ன மாதிரியான, இப்ப இவர் நாளைக்கு ஒரு அமைச்சரவை, ஒரு புதிய அமைச்சரவை வருது தாவேகா, ஒரு 5 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ, அந்த அமைச்சரவையில் இப்ப நீங்க சேர்த்துக்கிட்ட 2-3 பேர் நீங்க சொன்னீங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அப்போ அந்த அமைச்சரவைக்கும் இதற்கு முன்னாடி இருந்த அமைச்சரவைகளுக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு மக்கள் வாக்களிச்சாங்க? மாற்றம் தான் வாக்களிச்சாங்க, ஏமாற்றத்திற்கு வாக்களிக்கலையே. இல்லை. நன்றி சார், நேரத்தை எங்களுக்கு நன்றி சார்.